ஹலோ மக்களே, ஹோப் யூ ஆர் டூயிங் குட். ஸோ இந்த வீடியோவில் ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் CB125 ஹார்னட் வாங்குறீங்கன்னா முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி ஆகணும். அதை பற்றின ஒரு ஷார்ட் கிளிப் தான். ஸோ சேனல் புதுசாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைக் ரிவ்யூ ட்ராவல் விளாக்கு சேனல் விளாக் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் டேக்கிங் மச் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நீங்கள் CB125 ஹார்னட் வாங்குறீங்க அப்படின்னா முக்கியமான சில விஷயத்தை வந்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். முதல்ல வந்து நீங்கள் இந்த 125cc அதாவது ஸ்போர்ட்ஸ் கம்யூட்டர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் 125R இருக்குது, CB125 இருக்குது, அதுக்கப்புறம் பல்சர் NS 125 இருக்குது. ஆனால் மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சிமிலாரிட்டிஸ்ன்னு நீங்கள் பார்க்குறது வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் பயங்கரமாக இருக்காது, ரொம்ப மினிமம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இருக்கிறதுலேயே வந்து அமாங்ஸ்ட் 3 பைக்கில் வந்து CB125 ஹார்னட் தான் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி. அது ஹோண்டாங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்டை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற பிராண்டை விட வந்து இதில் உங்களுக்கு கலர்ஸ் வந்து உங்களுக்கு வேரி கலர்ஸ் மீனிங் அலாய் வீல்ஸ் இல்லை உங்களுக்கு கலர்ஸோட உங்களுக்கு நிறைய தராங்க. அண்டு முக்கியமான விஷயம், நீங்கள் ஷோரூமுக்கு போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு எஸ்பெஷலி ஹோண்டா ஷோரூமில் வந்துட்டு நீங்கள் பைக்கை புக் பண்ணுறீங்க அப்படின்னா வண்டியோட எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சசரிஸ் சார்ஜஸ்ஸு, RTO இன்சூரன்ஸு அதெல்லாம் போக ஹேண்ட்லிங் சார்ஜஸ் ஆக்சுவலாக வந்துட்டு போடுறாங்களாங்கிறத மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஏன்னா ஹேண்ட்லிங் சார்ஜஸ் ஆக்சுவலாக வந்துட்டு போடக்கூடாது, அது உங்களுக்கு இல்லீகல். ஸோ அதனால் வந்து நான் என்கொயரி பண்ண வரைக்கும் வந்து ஒரு சில ஹோண்டா ஷோரூமில் வந்துட்டு ஹேண்ட்லிங் சார்ஜஸ் வந்துட்டு போடுறாங்க. 2600 rupees கிட்ட போடுறாங்க. அதை நீங்கள் ஆக்சுவலாக வந்து கிளியராக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் CB125 ஹார்னட் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ டெலிவரி ஆகுங்கிறத கிளியராக கேட்டுட்டு நீங்கள் வண்டி நீங்கள் புக் பண்ணுங்கள். ஏன்னா நான் என்கொயரி பண்ண வரைக்கும் வந்து அந்த ஷோரூமில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக ஐடியா கிடையாது. ஏன்னா நாம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கம்மிங் தீபாவளிக்கு நான் எடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து நான் மீனிங் ஒரு வண்டி புக் பண்ணால் மினிமம் ஒரு 15 days 20 days ஆகலாம். ஆனால் இங்கே ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் புக் பண்ணிங்கன்னா மினிமம் 1 month கூட ஆகலாம். ஏன்னா எப்போ டெலிவரி ஆகுங்கிறது எங்களுக்கு ஐடியா இல்லை சார், எங்களால் கமிட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி வந்துட்டு ஹோப்லெஸ்ஸாக சொல்கிறாங்க. ஸோ அதுவும் எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் வந்து வண்டி நான் புக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டுக்கு நான் வந்து வண்டி எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ அந்த மூமெண்ட்டுக்கு எனக்கு வண்டி கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வண்டி எடுத்து என்ன யூஸ்? ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஏற்கனவே ஒருத்தர் இந்த மாதிரி வந்து ஹோண்டா ஷோரூமில் பைக்கை புக் பண்ணிவிட்டு கரெக்டான டைமுக்கு டெலிவரி எடுக்க முடியாமல் இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வண்டியை புக் பண்ணுறீங்க அப்படின்னா கிளியராக எப்போ வண்டி வருங்கிற கமிட்மெண்ட் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி தரணும் நீங்கள் புக் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி வண்டியோட டிசைன் ஆக்சுவலாக வந்து இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸ்டார்டிங் ஃப்ரம் டிசைன், இந்த ஃப்ரண்ட்டு ஹெட்லைட் மேலே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. சிலருக்கு பிடிச்சிருக்கு, சிலருக்கு ஆக்சுவலாக பிடிக்கல. ஆனால் இந்த ஃப்ரண்ட் ஹெட்லைட் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் 125 மாதிரி தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABS வருது. ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேங்க் ஸ்கூப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஏரோடைனமிக் டிசைனில் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா லீஃப் மாதிரி இருக்குது. ஸோ டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு 12 liters தராங்க. 55 to 60 km/liter மைலேஜ் தரும். ஹோண்டா SPO 125 மாதிரி உங்களுக்கு TFT டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இன்ஜின் ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் 125cc 11 bhp தராங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பில்லியனுக்கும் சரி இல்லை ரைடருக்கும் சரி நல்லா கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. கம்ஃபர்ட் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுது. டெயில் செக்ஷன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கு, கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்குது, ஸ்போர்ட்டி அண்ட் ஷார்ப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஸ்போர்ட்டிங்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு செயின் கார்டெல்லாம் வந்து உங்களுக்கு வருது. ஸோ ப்ரொடெக்டிவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 17 inch அலாய் வீல்ஸு, ரியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 டயர் செக்ஷனு, ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 டயர் செக்ஷன். ஓவரால் டிசைன் இட் லுக்ஸ் குட், ஓகேயாக இருக்குது, நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 125cc கம்யூட்டர் ஸ்போர்ட்ஸ் கம்யூட்டர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போதைக்கு லீடிங்கில் இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் 125R தான். சீக்கிரமாகவே வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் 125Rல ஹீரோ கிளாமர் எக்ஸில் நீங்கள் பார்த்த மாதிரி வந்து க்ரூஸ் கண்ட்ரோலும் அண்ட் டிஃப்ரெண்ட் அந்த TFT டிஸ்பிளே ஸ்பீடோமீட்டரு ப்ளஸ் 3 ரைடிங் மோட்ஸை ஆட் பண்ணி வந்து கொடுக்க போகிறத கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது எப்போ வரும்னு தெரில. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸில் வந்துட்டு இப்போ இந்த பைக்கில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. அதனால் ஸ்போர்ட்ஸ் கம்யூட்டர் பைக் நீங்கள் வாங்குறீங்க, எஸ்பெஷலி CB ஹார்னட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறது ரொம்பவே நல்லது. இது என்னோடய ஒப்பீனியன். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து ஹோண்டா ஷோரூமில் வந்து ஒரு சில ஷோரூம்ஸ் மட்டும் தான் அந்த பைக் இருக்குது. அதுவும் வெறும் டிஸ்பிளேக்கு மட்டும் தான் வச்சுருக்காங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாமான்னு கேட்டால் அதுவுமே வந்துட்டு ஆப்ஷன் இல்லைங்கிறாங்க. ஏன்னா இன்னும் RTO அப்ரூவல் வரல மாதிரி சொல்கிறாங்க. அதனால் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இல்லை. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாலாவது அட்லீஸ்ட் வந்துட்டு பிட்வீன் CB125 ஹார்னட்டுக்கும் எக்ஸ்ட்ரீம் 125Rக்கும் வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், எப்படி ஆக்சுவலாக வந்து இந்த பைக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கலாம். பட் அதுக்கும் வந்துட்டு சான்ஸ் இல்லை. ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த CB125R நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு
நல்ல டீட்டெயிலாக கம்பேரிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பைக் எடுக்கலாமான்னு கேளுங்க. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, CB135 ஹார்னட் வந்து எடுக்கிறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அதே சமயத்தில நாம ஸ்பெண்ட் பண்ணுற இந்த அதிகபட்ச அமௌண்ட்டுக்கு வேல்யூவான விஷயங்கள் அந்த வண்டியில இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும். ஏன்னா, வெறும் ஹோண்டா என்ஜின் ரீசேல் வேல்யூங்கிற விஷயத்த தாண்டி அத தாண்டி வந்துட்டு நெறைய பேர் ஆக்சுவலா வந்துட்டு மத்த பிராண்ட்ல வந்துட்டு அவங்க ட்ரை பண்றாங்க. ஸோ, எப்பவுமே நீங்க ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளிய வந்தா தான் உங்களுக்கு நெறைய விஷயங்கள் ஆக்சுவலா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. CB135 ஹாரன் நீங்க வந்து எடுக்க போறீங்க அப்படின்னா, மறக்காம டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு, வண்டியோட டெலிவரி எப்போங்கிறத கிளியரா செக் பண்ணிட்டு, இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸையும் வந்துட்டு ப்ராப்பரா என்கொயர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வண்டிய நீங்க புக் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ல உங்கள எல்லாத்தையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ ஷால்சன். சைனிங் ஆஃப். டாடா பை பை. லவ் யூ ஆல். டேக் கேர். ஆல்வேஸ் டிரைவ் சேஃப்.